யாக்கோபு ஆசீர்வாதம் முக்கியம் இல்ல, எனக்கு நாமம் தெரியணும்ன்றான். புரியுதா? அப்புறம் மனோவா தேவ சமூகத்தில் போறான். ஆண்டவரே உங்க பேர் என்னன்னு கேட்கிறான். அடுத்து மோசே கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை சொல்லும். இப்ப நாமத்தை சொல்றாரா அப்படின்னு கேட்டா நாமத்தை சொல்றார். யாருக்கு சொன்னார்? மோசே இடத்தில் சொன்னார். யாக்கோபு கேட்டான் சொல்லல, மனோவா கேட்டான் சொல்லல, ஆனா மோசேட்ட நாமத்தை சொல்லிட்டார். என்ன சொன்னார்? தமிழ் பைபிள்ல சொல்லுது இருக்கிறவராக இருக்கிறேன் என்று. உண்மையிலேயே சொல்லப்பட்ட காரியம் என்ன? கையை பார், கையில் இருக்கிற ஆணியை பார், அவ்வளவுதான். கையை பார், கையில் இருக்கிற ஆணியை பார். நான் தான் கைக்கு சொந்தக்காரன், என் கையில தான் ஆணி அடிக்கப்பட்டிருக்குது. எங்க சொல்லியிருக்கிறார்? பழைய ஏற்பாட்டிலே சொல்லி வச்சிருக்கிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் தான் நடந்துச்சு. இப்ப இந்த நாமத்தை அறியணும். ஏன்னா சங்கீதங்களுடைய புஸ்தகம் 91வது சங்கீதம் அதனுடைய 14வது வசனத்தை வாசிப்போம். அவர் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இங்கதான் சர்வவல்லமையுள்ள தேவன் தன்னுடைய குணத்தை வெளிப்படுத்துறார். எப்படி? அவன் என்னுடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் நான் அவனை உயர்ந்த இடத்தில் வைப்பேன், தாழ்வு இல்லை